சிம்ம லக்னத்துல பொறுத்தவரை குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? நிறைய லக்னத்தில் பிறக்கிறவங்களும் யோகங்கள் அமையணும்போம். அதில் இந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் சிம்ம லக்னத்தில் பிறக்க முடியும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடங்க, அது ஆன்மீகத்துக்கு குறிக்கும். இங்கே தான் சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கார். அப்போ இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத பற்றி சொல்றீங்க. ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் கொஞ்சம் காலகட்டத்தில் போயிட்டு வர மாதிரி வாய்ப்பு வரும். அது உறுதியாக போயிட்டு வந்தால் பல வளர்ச்சிகள் பெறுகிறது இந்த சிம்ம லக்னம்ங்கிறது மாற்று கருத்தில். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ திருமண அமைப்பில் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை தாமதம் மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஏற்படுது. ஆனால் குழந்தை பிறப்பு உண்டு. இவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கிற வாய்ப்பு உண்டு. முதல்ல நிறைய சிம்ம ராசிக்கு ஆண் வாரிசு வந்து பெண் ராசியாக இருக்குது அப்படின்னா தத்து கொடுத்து எடுத்தால் வாய்ப்பு உண்டு. ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய். உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஹீட்டு சம்பந்தப்பட்டது. உடல் வெப்பநிலை பாதிப்பு வந்தால் முதல்ல இவங்க உடல் வெப்பநிலை தணிக்க வேண்டிய வாய்ப்பு பார்க்கணும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க பழக்க வழக்கங்கள் இந்த யார்கிட்டலாம் பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு சிம்ம லக்ன நேயர்களுக்கான கர்ம பலன்கள் பற்றி பார்க்கலாம் சார். முதல்ல சிம்ம லக்னத்தில் பொறுத்தவரை குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க சார். இப்போ நிறைய லக்னத்தில் பிறக்கிறவங்களும் யோகங்கள் அமையணும்போம். அதில் இந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் சிம்ம லக்னத்தில் பிறக்க முடியும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடங்க, அது ஆன்மீகத்துக்கு குறிக்கும். இங்கே தான் சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கார். அப்போ இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்பு உறுதியாக இருக்கும். தன்னிச்சையாக முடிவெடுத்து பல வெற்றிகள் பெறக்கூடிய ராசியில் இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் வாய்ப்புகள் நிறைய வரும். அத்தனையும் வெற்றி பெறுகிற சூழ்நிலை ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு அதிகாரியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஆன்மீக மடாதிபதிகள். அப்போ எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்களே அந்த அளவுக்கு போகக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கிற ராசியில் அந்த லக்ன அமைப்பு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு மலை பிரதேசங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். மலை சார்ந்த விஷயங்கள். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரணுமா, நேராக ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன் போனவங்க நிறைய பேர் அந்த அனிமலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய பேர் அனிமல் பார்க்கலம்பாங்க. இவங்களுக்காக இவங்க போனாலே இந்த யானையை பார்த்தேன், புலியை பார்த்தேன், மயிலை பார்த்தேன், இந்த மாதிரி அனிமல்ஸை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க இந்த சிம்மராசி. சிம்மத்தில் இன்னொரு விகை யோகம், பெரிய கும்பாபிஷேகம், கோயில் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, அனைத்து பீப்புள்களும் கனெக்ட் பண்ணுற ராசியில் உண்டு. இவங்களுக்கு என்ன கொஞ்சம் உணவு வகைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடக்கூடிய அமைப்பும் உண்டு. அது அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆக மொத்தம் இவங்களுக்கு இந்த குணாதிசயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், உறவில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்கணும், 4-5 பேர்த்து கூட்டமாக சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டில் இந்த சிம்மராசிக்கு நிறையா இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இன்னொன்று, எப்படி இருந்தாலும் மீண்டு வர சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஜெயிச்சிருவோம்போம். லக்னமே இருக்கிறனால யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சோ இல்லை இவங்களா மீண்டும் முயற்சியில் வெற்றி பெறுகிற லக்னம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி அமையும் சார்? அவங்களுக்கு வேலை எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத பற்றி சொல்றீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டது. இவங்க 6ஆம் அதிபதி 7 உண்டு. அப்போ மக்களை நேரடியாக சந்திக்கிறது, பெரிய பெரிய அதிகாரிகள் நேரடியாக சந்திக்கக்கூடிய அம்சம் நேரடியாக உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த காலத்துக்கு தகுந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸு, கொரியர் சம்மந்தம். அப்போ ஒரு கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற துறை சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பயணம் செஞ்சு பண்ணுறக்கூடிய அம்சம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ட்ராவல் பண்ணி, இப்போ இந்த ஊரில் இருக்க சென்னையில் இருக்காங்கன்னா அங்கேருந்து இன்னொரு பக்கம் ட்ராவல் பண்ணி வருகிற அம்சமும் வரும். இவங்க கையெழுத்து போடுற யோகம் இருக்கிற பதவி வருவாங்க, பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்க நிர்வாகம் பண்ணி இவங்க கீழே ஒரு 4-5 பேர் நிர்வாகம் பண்ணுற அம்சம் உண்டு. இப்போ தொழிலாக பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பிஸ்னஸ்ஸு பண்ணுறாங்க, அதில் என்னென்னா பப்ளிசிட்டி கொடுக்க வளர்ந்துருவாங்க. இவங்களை பற்றி 4-5 மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ண, மீட்டிங்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுற அம்சம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்டது, கொரியர் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அந்த சிறு தொழில் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் சூப்பராக பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இவங்க பிஸ்னஸுக்கு யோகமான அம்சம் உண்டு. வேலையில் உறுதியாக வேலை உண்டு, அதில் வளர்ச்சி உண்டு. வெளிநாடு செல்கிற யோகம் நிறைய சிம்மராசிக்கு இருக்குது. இதில்
ஒரு மாநிலத்த விட்டு இன்னொரு மாநிலம் கொஞ்ச காலகட்டத்துல போயிட்டு வர மாரி வாய்ப்பு வரும். அது உறுதியா போயிட்டு வந்தா பல வளர்ச்சிகள் பெறுகிறது. இந்த சிம்ம லக்னம்ங்கிறது மாற்று கருத்து இல்ல. சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்க வாழ்க்கையில எந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்குங்க சார்? இப்ப திருமண அமைப்புல இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரு யோகம் என்ன அப்டின்னா, 6ஆம் இடம் 6, 7 சனி பகவான். சுக்கிரன்கிறது 10க்கு வரும். இந்த சிம்ம லக்னத்து யோகமே வருகின்ற கலஸ்திரம். வேலைக்கு செல்லும் தன்மை உடையவர். அப்ப நெறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வேலைக்கு போற மனைவி வருமா? கணவன் அமைவாங்களா? உறுதியா உண்டு. வருமானம் உள்ள கலஸ்திரம் ஆண், பெண் இவங்களுக்கு தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு வேலை யோகம் உண்டு. திருமணத்துக்கு பின் தொழில் தொடங்குற யோகங்கள் அதிகமா இருக்கும். இவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது அபரிவிதமாக இருக்கும். இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமையும். அதான் இவங்களுக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இவங்களுக்கு பிடித்த வரன், நல்ல வசதி உடைய இல்லன்னா வ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வசதி பெறுகிற அம்சம் உடைய ராசி இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இன்னொரு யோகம் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பாயிண்ட். இவங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் லாபகரமா வரும். அப்ப கணவன், மனைவி சேர்ந்து ஒரு சில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. டிசிஷன் எடுப்பாங்க. அது வளர்ச்சிய குடுக்கும். அப்ப இவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகுது. ஒரு பாயிண்ட். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்களுக்கு தேவைப்படும். மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய செய்ய வெற்றி நிச்சயம். ஆக மலை பிரதேசம் வழிபட்டாலே அது பெருமாள் கோயிலா இருக்கலாம், முருகர் கோயிலா இருக்கலாம், எந்த கோயிலா வேணா இருக்கலாம். மலை கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சா வேகப்படுத்தக்கூடிய திருமண யோகங்கள் அதிகமாக உண்டு இவங்களுக்கு. சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அவங்களுக்கு எந்த மாரி குழந்தைகள் கிடைக்குங்க? பொதுவா இந்த ராசிக்கு குழந்தை பாக்கியம் 5க்குரியவர் குரு. அவரே 8க்குரியவரா வராரு. இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க நெறைய பேர் தத்து குடுத்துருப்பாங்க. இவரே தத்து கொடுத்து வாங்குனவங்க அம்சம் உண்டு. இவங்களுக்கு குழந்தை யோகம் உண்டு. 5, 8 2மே ஒண்ணா வரனால, குழந்தை தாமதம் மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஏற்படுது. ஆனா குழந்தை பிறப்பு உண்டு. இவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கிற வாய்ப்பு உண்டு. பொதுவா நெறைய சிம்ம ராசிக்கு ஆண் வாரிசு வந்து பெண் ராசியா இருக்குது அப்படின்னா, தத்து கொடுத்து எடுத்தா வாய்ப்பு உண்டு. குழந்தைக்கு டிலே ஆகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தா, சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லாது. குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு. இவங்களுக்கு குழந்தை மூலம் வளர்ச்சி பெறுகிறது. இவங்க குழந்தை வளர வளர இவங்க புகழ் பெறுவாங்க. காலபுருஷன் 5, 5ஆம் அதிபதி 8 அப்ப வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு நிதி பெறுவாங்க. இவங்க ஒரு செலவு செய்யணும் அப்படின்னா, குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். குழந்தை நல்ல பிராண்டடான ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது. குழந்தைக்கு வெளிநாடு சென்று படிக்கிறது மட்டும் இல்ல, நல்ல நல்ல வண்டி வாகனம் வாங்கி தர்றது. அப்ப குழந்தைகளுக்காகவே நெறைய சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு குழந்தைய ஒரு கோயிலுக்கு தத்து கொடுக்க வேண்டிய அம்சம் உண்டு. குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கும்போதோ, காது குத்தும்போதோ, மொய் வாங்க வேண்டான்னு ஒரு சில ராசி அம்சத்த சொல்லும். அது இந்த லக்னத்துக்கு பொருந்தது. ஜாதகம் வேணா பார்த்து அந்த ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அவங்களுக்கு எந்த மாரியெல்லாம் ப்ராப்பர்ட்டி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க? இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி செவ்வாய். 9ஆம் அதிபதி தான். செவ்வாய் ஒரு ராசிக்கு வலுத்தா சொத்து உண்டுங்க. ஆக இவங்க ராசிக்கு 4ஆம் அதிபதியே செவ்வாய் 9ன்னு வரா, சொத்து உண்டு. பூர்வீக சொத்தும் உண்டு. 2 சொத்து வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சொத்து வாங்குவாங்க. அப்புறம் போக போக அடுத்த சொத்தும் வாங்கக்கூடிய திருமணத்துக்கு அப்புறம் சொத்து உண்டு. இவங்களுக்கு வண்டி வாகனம் இயற்கையாவே நல்ல ஒரு பிராண்டடான பெரிய வண்டி நார்மலான கார சொல்ல மாட்டாங்க. எஸ்யூவில பெரிய வண்டிய வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு. அம்சமான சொத்து அமைஞ்சு, அத வாடகைக்கு விடக்கூடிய அம்சமும் உண்டு. சொத்து உனக்கு வாடகை வருமானம் உண்டு. 2 வாகனம் வாங்குற யோகம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ப்ராப்பர்ட்டிங்கிறது இவங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டதுல ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கும். மலை பிரதேசத்தில வாங்கலாம். இல்ல விவசாயம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் ஒண்ணு வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு. வாடகை வண்டி வாகனம் வாங்கி வாடகை டிராவல்ஸ் ஓட்டக்கூடியது. அந்த யோகங்களா இருக்கு. ஆக வண்டி, வாகனம், இடம், சொத்து இது சார்ந்த ப்ராப்பர்ட்டிகள் யோகம் அபிரிதமா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இவங்களுக்கு நகையை மட்டும் குறிப்பிட்ட அளவு சேர்த்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு என்றுமே வளர்ச்சிங்கிறது மாற்று கருத்து இல்ல. சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு எந்த மாரிலாம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சார்? இப்ப இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஃபர்ஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ஹீட்டு சம்மந்தப்பட்டது. உடல் வெப்பநிலை பாதிப்பு வந்தால், முதல்ல இவங்க உடல் வெப்பநிலை தணிக்க வேண்டிய வாய்ப்பு பார்க்கணும். வயிறு சம்மந்தப்பட்டதுல கவனமா இருக்கணும்னு சிம்ம லக்னம். ஏன்னா, 6ஆம் அதிபதி 7 2மே சனியா வருது. தொழிலுக்கு வேணா ப்ளஸ்ஸா இருக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்டது, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புல சிம்ம லக்னத்தில இருக்கிறனால, ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி இந்த இன்னர் வேர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அம்சம் நெறைய இருக்கு. இத பண்ணியவே பண்ணிடும். இந்த ஹெல்த்ல இவங்க கவனிக்க வேண்டிய மிக 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 முக்கியமானது, இந்த இதயம் சம்மந்தப்பட்டது, பிரஷர் சம்மந்தப்பட்டது. 9ஆம் இடம் செவ்வாய்.
செவ்வாய்னா ப்ரெஷருக்கு வைக்கணும். இவங்க ராசிக்கு 7ஆம் இடம் சனி பகவான். அப்ப இதயம் சம்மந்த ரத்த ஓட்டங்கள். இது சிறு வயதில கிடையாது, பெரு வயதில வர வாய்ப்புண்டு. இது மட்டும் கவனமா இருந்துட்டா, இவங்களுக்கு மத்த எந்த பிரச்சனையும் பெருசா சொல்ல தேவையில்ல. இது கவனமா இருந்துட்டா, இவங்க வாழ்க்கையில, தொழில் எல்லாத்தையும் சமமா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு பாயிண்ட்ட கவனிங்க. ரத்த ஓட்டத்தோட ஸ்பீடு ரொம்ப, ரொம்ப கவனிக்க வேண்டிய ராசி உண்டு. சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களோட பழக்கவழக்கங்கள் இது யார்கிட்டலாம் பழகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப சிங்கம் பார்த்தீங்கன்னா, கூட்டமா இருக்கும். நெறைய பேர்த்த அனுசரிச்சு போகும். தனக்கு ஒரு பொருள் கிடைச்சா, மத்த அனைவருக்கும் பங்கிட்டு குடுக்குற பண்பு இருக்கிற அனிமல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மம். நம்ம நெறைய பார்த்துப்போம். அந்த தன்மை இவங்களுக்கு அப்படியே புரிஞ்சு போகும். இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைச்சதுன்னா, நண்பர்கள், உறவினர்கள் அனைத்துக்கும் ஷேர் பண்ணி குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு சமமா வழிநடத்தி கூட்டுட்டு போவாங்க. இவங்க வளர்ந்த சிம்ம ராசிக்காரன் வளர்ந்துட்டான், சிம்ம லக்னத்துக்காரன் வளர்ந்துட்டான்னா, 10 குடும்பம் வாழ்ந்துரும். அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இவங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். சிம்ம ராசிக்காரங்க நண்பனா குறித்து வைக்கிறது யோகமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் நண்பர்கள வளர்த்தி விடுவாங்க. எஜுகேஷனா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகிறது. கடன்லருந்து மீட்டெடுக்கக்கூடியது இந்த சிம்மம் தேவை. அப்ப உறவினர்கள், உறவு வகையில், ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், குலதெய்வ கோயில் அந்த சம்பந்தப்பட்ட சமூகத்தினர் அனைவரும் அனுசரிச்சு வழிநடத்தும் தன்மை கொண்டது இந்த சிம்ம லக்னம் பெறப்பட்டீங்க. சிம்ம லக்னத்த பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசுனோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.